இந்த நிருபத்தினுடைய மைய பொருளை நம்ம பார்க்க போறோம். இதனுடைய முக்கியமான காரியம் என்ன? இந்த 6 அதிகாரங்கள் பார்க்கிறோம் இல்லைங்களா, கலாத்திய நிருபம். இந்த 6 அதிகாரத்தினுடைய முக்கியமான காரியம் என்ன? அந்த அதிகாரம் எதை நமக்கு சொல்ல வருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினாலேயே ஒரு பாவி நீதிமானாக்கப்படுகிறான் அப்படிங்கிறது தான் அந்த நிருபத்தினுடைய மொத்த கருவொருளா இருக்குது. அதை சுத்தி தான் எல்லா பேச்சுக்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த கலாத்திய நிருபம் அது முக்கியமாக தாங்கி பிடித்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் அல்ல, விசுவாசத்தினாலேயே ஒரு பாவி நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லி பாக்குறது ரொம்ப கவனமா இருக்கும். இதெல்லாம் அதான் சொன்னேன், அன்றைக்கு இருந்த பிரச்சனைக்கு இந்த நிருபம் தேவையா இருந்தது. 16ஆம் நூற்றாண்டுல மார்ட்டின் லூதர் அவருக்கு இது தேவையா இருந்து விளக்கம் கொடுத்திருக்கிறார். இது எல்லா காலத்திலையும் தேவையா இருக்கும். ஏன்னா எல்லா காலத்திலேயும் கள்ள போதனைகள் பெருகி வந்து பல காரியங்களை நாம் செய்கிற பொழுது நமக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லி போதிக்கிறதெல்லாம் பாக்குறப்ப வேதம் ரொம்ப தெளிவா அந்த சத்தியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறத பாக்க. இப்ப இந்த நிருபத்தினுடைய மெய்யான, அதாவது அது தாங்கி பிடித்திருக்கிறதான செய்தி என்ன, அதோடைய மைய போதனை என்ன அப்படின்னு கேட்டா, நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் அல்ல, விசுவாசத்தினாலேயே ஒரு பாவி நீதிமானாக்கப்படுகிறான் என்பதுதான் அதனுடைய போதனையா இருக்கு. இந்த 6 அதிகாரங்களையும் நாம 3 பகுதிகளாக பிரித்து பார்க்க முடியும். அதாவது 2 அதிகாரங்களாக நாம பிரித்து பார்க்க முடியும். முதல் 2 அதிகாரத்தையும், அடுத்தது 3, 4 அதிகாரத்தையும், 5, 6 அதிகாரங்களையும் 3 பிரிவுகளாக பிரித்து இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த முதல் 2 அதிகாரங்களும் நமக்கு எதை காட்டுகிறதுனா, அந்த 2 அதிகாரங்களும் பவுலினுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை உறுதிப்படுத்தி அந்த அப்போஸ்தல அதிகாரத்தை மறுக்கிறவர்களை அது எதிர்க்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நான் பாக்குறேன். அதுதான் அந்த 2 அதிகாரத்திலையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த யூத கிறிஸ்தவர்கள் பொய்யை பரப்பி இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லையா. அதாவது இவர் ஒரு போலி அப்போஸ்தலன், இவர் நேரடியாக கடவுளிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளல, ஆகவே இவருடைய போதனைகள்லாம் தப்புன்னு பரப்பி இருந்தாங்க இல்லையா. அதை பவுல் இந்த 2 அதிகாரங்கள்ல அவருடைய அப்போஸ்தல அதிகாரத்தை உறுதிப்படுத்துகிறார். நான் கடவுளால் அப்போஸ்தலன் ஆக்கப்பட்டவன்ங்கிறத உறுதிப்படுத்தி அதை மறுக்கிறவர்களை எதிர்க்கிறதாக இந்த 2 அதிகாரங்களும் நமக்கு பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து 3, 4 அதிகாரங்கள் 2வது பகுதியில நம்ம பார்க்கறது என்னன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகுதல் அப்படின்ற அந்த கோட்பாட்டை அது பாதுகாக்கிறதாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகுதல் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை இந்த 3, 4 அதிகாரங்கள் பாதுகாக்கிறதாக அது அமைந்திருக்கிறது. அதுல அவ்வளவு சத்தியங்கள் அங்க சொல்லப்பட்டு விளக்கப்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியும். இப்ப விசுவாசத்தினாலே நீதிமானாகுதல் அப்படிங்கிற கோட்பாட்டை இந்த 3ஆம் 4ஆம் அதிகாரம் பாதுகாக்கிறதாக, அதாவது நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாகுதல் என்ற அந்த பொய்யான கொள்கையை தவறென்று காட்டுகிறதாக இருக்கு. 2க்கும் வித்தியாசம் காட்டுது. இந்த 3, 4 அதிகாரம் விசுவாசத்தினாலே நீதிமானாகுதல்ங்கிற அந்த கோட்பாட்டை பாதுகாக்கிறதாகவும், அதே நேரத்துல நியாயப்பிரமாணத்தினால ஒரு மனிதன் நீதிமான் ஆவான் என்று சொல்லுகிற அந்த பொய்யான கொள்கையை தவறு என்று சொல்லியும் காட்டுகிறது. இப்ப இதை சரின்னு காட்டுகிறது, அதை பாதுகாக்கிறது அந்த போதனையை வேதத்தின்படி. அதே மாதிரி போலி போதனையை தவறு என்று சொல்லி சுட்டி காட்டுகிறதாக இந்த 2வது பகுதி இருக்கு. 3, 4 அதிகாரம். அடுத்து 3வது பகுதியாக நாம் பார்க்கிற 5, 6 அதிகாரங்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து கிடைக்கிற விடுதலை சட்ட ஒழுங்கற்ற வாழ்க்கை என்று பொருள்படாது என்று சொல்லி நமக்கு காட்டுகிறது இல்லைங்களா. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு கூட அந்த பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். அதாவது நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறதுனால அப்ப எதையும் நம்ம செய்ய வேண்டாமா இல்லைங்களா. இப்ப நிறைய அந்த கிரிகைவாதிகள்லாம் இருக்காங்க பாருங்க, கிரியினாலதான் கிறிஸ்துவத்துல நெருங்க முடியும். அவங்க எல்லாம் என்னங்க, அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் பாவம் செஞ்சு வாழலாமா அப்படின்னு ஒரு கேள்விகளை வைக்கிறதும் ஒரு தவறான காரியங்களை பரப்புகிறதும் செய்வாங்க. அப்படின்னா நம்ம ரசிக்கப்பட்டுட்டா என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்றீங்களா அப்படின்னு. அப்ப வேதத்தை ஒழுங்காக படித்து அறியாததுனாலதான் இந்த மாதிரியான கேள்விகள்லாம், தவறான கேள்விகள்லாம் எழுந்துன்னு பார்க்கும். இப்ப இந்த 5, 6
அதிகாரம் நமக்கு அதுக்கு பதில் கொடுக்குது. நியாயப்பிரமாணத்திலிருந்து கிடைத்த விடுதலை சட்ட ஒழுங்கற்ற வாழ்க்கை என்று சொல்லி அறுத்தப்படாது அப்படின்னு சொல்லி அது சொல்லுகிறது. விசுவாசி நியாயப்பிரமாணத்தின் கீழ் அல்ல, விசுவாசத்தினாலே மீட்கப்பட்டு கிருபையின் கீழ் இருக்கிறான் என்று சொல்லி அது நமக்கு சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்துக்கு அவன் அடிமையாக இல்ல, விசுவாசத்தினாலே அவன் மீட்கப்பட்டு கிருபையின் கீழ் இருக்கிறான். அப்ப என்ன பண்றான், கட்டளைகளை அந்த நியாயப்பிரமாண சடங்குகளை அவன் அதற்கு அடிமைப்பட்டு அதை செய்ய வேண்டியவனாக இருந்தான். ஆனா அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி விசுவாசத்தினாலே அவன் மீட்கப்பட்டதுக்கு பின்பதாக கிருபையின் கீழ் இருக்கிறான் என்று சொல்லி பாக்குறோம். இப்போ நாம் இந்த 10 கட்டளைகளை அன்போடு கூட கிருபையோடு கூட நாம் கீழ்ப்படுகிறோம் இல்லைங்களா? அவருடைய புத்திரர் என்கிற இந்த அன்போடு கூட நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம். கடவுளுடைய வார்த்தைக்கு அடிமைகளாக அல்ல இல்லைங்களா? பயந்து ஒரு மாதிரி இந்த பயத்திலேயே 2 இருக்கு இல்லையா? அன்பு பயங்கிறது வேற, கொண்டு போடுவாங்கிற பயம் வேற இல்லைங்களா? ரட்சிக்கப்பட்டவர்கள் கொண்டு போடுவாருங்கிற பயம் இல்லை. என் ஆண்டவரை நான் பரியாசம் பண்ணி விடக்கூடாது, ஆண்டவருக்கு நான் துக்கத்தை வர வைக்க கூடாது, ஆண்டவர் எவ்வளவாக என்னை நேசித்திருக்கிறார் என்கிற அவர் மேல இருக்கிற பயபக்தியோடு கிருபையின் கீழ் இருந்து நாம் அதை செய்ய வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அதான் 5-6 அதிகாரங்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து கிடைக்கிற விடுதலை சட்ட ஒழுங்கற்ற வாழ்க்கை என்று அர்த்தப்படாது அப்படிங்கிறத சொல்லி, விசுவாசி நியாயப்பிரமாணத்தின் கீழ் அல்ல, விசுவாசத்தினாலே மீட்கப்பட்டு கிருபையின் கீழ் இருக்கிறான் என்று சொல்லி அது விளக்குகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்துல கூட பாருங்களேன், 6ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களை நம்ம வாசிச்சா அதை பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளா இருந்தும் எல்லாம் வீட்டுல போய் வாசிப்பாரு. இப்ப என்ன, நீ கிருபையின் கீழ் வந்ததுனால பாவம் செய்யலாமா? கூடாதே அப்படின்னு சொல்லி சொல்றார். பாவம் செய்யறதுக்காக நீ வரவில்லை, பரிசுத்தமாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறாய். அப்ப இதெல்லாம் இன்றைக்கு கேட்கிற விஷயங்கள்லாம் அன்றைக்கே அந்த சிக்கல்கள் இருந்திருக்கிறத உணர்ந்துதான் பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறார். 5:6 மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறதுங்களா எழுதுறதுக்கு காரணம் அதுதான். கிருபையில நியாயப்பிரமாணத்திலிருந்து விளக்கப்பட்டா அப்ப ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்காக நம்ம இது பண்ணுமா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்ப நியாயப்பிரமாணத்திலிருந்து கிடைக்கிற அந்த விடுதலை, அந்த அடிமைத்தனத்திலிருந்து கிடைச்ச விடுதலை நாம ஒழுங்கற்று வாழ்வதற்காக கிடைச்ச லைசன்ஸ் கிடையாது இல்லைங்களா? எப்படி வேணாலும் தெரியலாம், கடவுள் நமக்காக மறித்து விட்டாருன்னு சொல்லிக்கிட்டு தெரியற காரியம் இல்லை. அது இன்னைக்கு வேத அறிவில்லாம இதை இந்த மாதிரிதான் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு இல்ல, ஒரு விசுவாசி நியாயப்பிரமாணத்தின் கீழ் அல்ல, விசுவாசத்தினாலே மீட்கப்பட்டு கிருபையின் கீழ் இருக்கிறான் என்று சொல்லி பாக்குறோம். இப்போ கடவுளுடைய அந்த கட்டளையை 10 கட்டளை என்றைக்கும் நிலைத்திருக்கிற கட்டளை, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த சடங்கு காரியமான இயேசு கிறிஸ்துக்குள்ள நிறைவேறுறது இல்லாமல் கடவுள் கொடுத்த விஷயங்கள், அதையெல்லாம் அன்போடு அவன் கீழ்ப்படிய வேண்டியவனாக கடவுள் செய்த அந்த மகா பெரிய கிருபையை நினைத்து அவன் உண்மையாக வாழ வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி பாக்குறோம். அதுதான் நம்ம பரிசுத்தவானின் விடாமுயற்சியில நம்ம பார்க்கணும். இது ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 6 அதிகாரங்களை நாம் 3 பகுதிகளாக பிரித்து பார்க்க முடிகிறது. இந்த கலாத்திய நிருபம் அது தாங்கி வருகிற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலேயே ஒரு பாவி நீதிமானாக்கப்படுகிறான் அப்படிங்கிறதுதான் இந்த கலாத்திய நிருபம் தாங்கி வருகிற செய்தியாக இருக்கிறது. அதை 3ஆ நம்ம இந்த 6 அதிகாரங்களை பிரிச்சு பார்க்கும்போது, முதல் 2 அதிகாரத்துல பவுலுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை உறுதிப்படுத்தி அந்த அதிகாரத்தை அப்போஸ்தல அதிகாரத்தை மறுக்கிறவர்களை அது எதிர்க்கிறதாக இந்த 2 அதிகாரங்களையும் நம்ம பார்க்க முடியும். அடுத்து 3-4 அதிகாரங்கள்ல விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்கிற அந்த கோட்பாட்டை அது பாதுகாக்கிறதாகவும், அதே நேரத்துல நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாகுதல் என்கிற அந்த பொய்யான கொள்கைகளை தவறென்று காட்டுகிறதாகவும் அது இருக்கிறது.
அடுத்தது 5-6 அதிகாரங்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து கிடைக்கிற விடுதலை சட்ட ஒழுங்கற்ற வாழ்க்கை என்று சொல்லி அர்த்தப்படாது. விசுவாசி நியாயப்பிரமாணத்தின் கீழ் அல்ல, விசுவாசத்தினாலே மீட்கப்பட்டு கிருபையின் கீழ் இருக்கிறான் என்று சொல்லி அது நமக்கு சொல்லுகிறத பாக்குறோம். இது ரொம்ப முக்கியமான நிருபம். இன்றைக்கும் நிறைய அந்த மாதிரி போதனைகள் தப்பா இருக்கு. இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்தா ரட்சிப்பு, அப்புறம் ஒரு நாள் வந்து ரட்சிப்பு, ஒரு 10 நாள் ஒருத்த வந்தோடனே அவருக்கு விசுவாசி பட்டம், எதையா ஒண்ணு கொடுத்து இத பண்ணுங்க, இதெல்லாம் செய்யுங்க, நீங்க விசுவாசின்னு சொல்லி சொல்ற காரியம். இப்படி எல்லாம் கிரிகைவாதம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. எல்லாம் கிரிகையினால எல்லாம் செய்து முடித்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு. அப்படின்னா அதெல்லாம் விளக்கப்ப நாம் சரியாக புரிந்து கொண்டு, நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதே நேரத்துல மற்றவர்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும்னா அந்த கலாத்திய நிருபத்துல ரொம்ப நல்லறிவு தேவையாக இருக்கிறது. இதை சரியாக புரிந்து விளங்கி கொள்ளுகிற பொழுதுதான் நீங்க அனுபவித்திருக்கிற அடைந்திருக்கிற காரியம் எவ்வளவு மேன்மையானதுங்கிற இந்த சந்தோஷத்தையும், அதே நேரத்துல தவறான இதுல இருக்கிறவங்களுக்கு தெளிவான காரியத்தை சொல்லவும் முடியும். அப்படிலாம் முடியாது. அதனால இந்த கலாத்திய நிருபம் ரொம்ப முக்கியமான ஒரு நிருபம் என்று சொல்லி பார்க்க. இப்ப கலாத்திய நிருபம் கிறிஸ்துவனினுடைய ஒரு தன்னுரிமை பிரமாணமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது உரிமை பத்திரம் போன்று இருக்கிறது, அவனுக்கான உரிமை பத்திரமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அன்பின் சட்டத்துக்குள்ள வாழுகிற விடுதலையை அவனுக்கு அளித்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்துவனுக்கு பரிசுத்தாவின் வல்லமை அன்பின் சட்டத்துக்குள்ள வாழும்படி விடுதலை அளித்திருக்கிறது. கட்டாயத்தின் பேர்ல, நியாயப்பிரமாணத்தின் பேர்ல அவன் வாழவில்லை. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால அன்பின் சட்டத்திற்குள் வாழும்படியான விடுதலையை அது கொடுத்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கலாத்திய நிருபம் ஒரு கிறிஸ்துவனுடைய ஒரு உரிமை பத்திரமாக இருக்கிறது. அவன் இது ரொம்ப மேன்மையான புத்தகம் தான். இந்த எல்லாமே மேன்மையான புத்தகம். ஒரு விசுவாசி எந்த அளவுக்கு கடவுள் நேசித்து அவனை ரட்சித்திருக்கிறார் என்கிறத அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். இப்ப இந்த கலாத்திய நிருபத்தினுடைய பொருளை இன்னும் சுருக்கப்படுத்தி ஒரே வார்த்தை சொன்னா விசுவாசத்தினால் நீதிமான ஆக்கப்படுதல் என்று சொல்லி பாக்குறோம். அதுதான் கருப்பொருள். நான் முதல்ல சொன்னதுதான். அது ஒரு செய்தி, என்ன செய்தியை தாங்கி வருதுன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் அல்ல, விசுவாசத்தினாலேயே ஒரு பாவி நீதிமானாக்கப்படுகிறான் என்கிறது தான் இந்த கலாத்திய நிருபம் தாங்கி வருகிற செய்தி. அதை இன்னும் சுருக்கப்படுத்தி சொல்லணும்னா, விசுவாசத்தினால் நீதிமானாகுதல். அப்படின்னா என்ன? விசுவாசத்தினால் அல்லாத வருகிறது எதுவுமே நீதியாக முடியாது, அதனால அவன் நீதிமான் ஆக்கப்பட மாட்டான் அப்படிங்கறதான் அது காட்டுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகுதல் என்று சொல்லி இருப்பாங்க. இந்த 1, 2, 3 பகுதிகளா பார்த்தோம் இல்லைங்களா? 2 அதிகாரங்களா, 6 அதிகாரத்தை. இதுல முதல் பகுதியாகி 1, 2 அதிகாரங்கள் இந்த சத்தியத்தினுடைய ஆரம்பத்தை நமக்கு காட்டுகிறது. 1, 2 அதிகாரம் இந்த சத்தியத்தினுடைய ஆரம்பத்தை நமக்கு காட்டுகிறது. அதாவது இந்த கோட்பாடு மனிதன்ல இருந்து வந்தது அல்ல, கடவுளிடமிருந்து தோன்றி வெளிப்பட்டது என்று சொல்லி நமக்கு அது காட்டுகிறது. அந்த முதல் 2 அதிகாரம் நம்ம பாக்குற அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகுதுங்கிற சத்தியத்தினுடைய ஆரம்பமா இருக்கு. எல்லாம் ரொம்ப முக்கியமா ஒன்றொன்றா நம்ம பார்க்கணும். அது இந்த கோட்பாடு எந்த கோட்பாடு? விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகுதல் என்கிற அந்த கோட்பாடு மனிதனிடத்திலிருந்து வந்தது அல்ல, மனிதன் உருவாக்கினது அல்ல, இல்லைங்களா? அது கடவுளிடம் இருந்து தோன்றி வெளிப்பட்டது என்பதை இந்த முதல் 2 அதிகாரங்களும் நமக்கு துல்லியமாக காட்டுகிறது. அதாவது ஒரே ஒரு நற்செய்தி தான் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு சொல்லுங்க. ஒண்ணுதான் இருக்குது. சுவிசேஷம் என்பது நீங்க ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுவிசேஷம் சொல்லுங்க, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சுவிசேஷம் சொல்லிக்கிறேன். எப்படி ஆகிலும் எல்லாத்தையும் நம்ம கிறிஸ்துவ அந்த மாதிரி எல்லாம் ஒரு சுவிசேஷமே கிடையாது. வேதம் ஒரே ஒரு சுவிசேஷத்தை தான் நமக்கு காட்டி கொடுக்கறது, இல்லைங்களா? உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுவிசேஷம். அதெல்லாம் ஒரு வேடிக்கையான வார்த்தைகளாக இருக்கும். அப்ப சுவிசேஷத்தை பற்றினதான சரியான புரிதல் இல்லைன்னு அர்த்தம். சுவிசேஷம் என்பது நாம சிந்தித்து செய்கிறது அல்ல. பாருங்க, எதையோ என்னையோ சொல்லிட்டு நான் சுவிசேஷம் சொன்னேன்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? ஏதாவது ஒண்ணு போய் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அவருக்கு சுவிசேஷம் என்ன சொன்னீங்க? என்னை பத்தி சொன்னேன்
நான் என்ன பண்ணினேன் ஏது பண்ணேன்னு சொன்னேன், அதெல்லாம் கேட்டு அவங்க மனம் திரும்பத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அது சுவிசேஷம் அல்ல. அது சுவிசேஷம் இல்ல, அது சொந்த கதை இல்லைங்களா? வேற ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அது சுவிசேஷமா? இல்ல தலைவலி சரியாகும் வாங்க ஏசு சுவிசேஷம், அது நான் சொன்னேன், அதெல்லாம் சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது ஒன்றுதான். சுவிசேஷத்துக்கு பன்முகம் எல்லாம் கிடையாது, சத்தியத்திற்கு பன்முகம் கிடையாது, ஒன்றுதான் சொல்லும் இல்லைங்களா? வேதத்துல இருக்கிறது ஒன்றுதான், வேதம் ஒன்றுதான், சுவிசேஷம் ஒன்றுதான் இல்லைங்களா? அதுல இருந்து நாம் நடைமுறையாக எடுத்துக்கொள்ளுகிற பயன்பாடுகள் தான் வித்தியாசப்படுகிறதே தவிர செய்தி ஒண்ணுதான் வேதம் சொல்லுது. வேதம் மாத்தி மாத்தி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்காது, ஒரே சத்தியம் தான், ஒண்ணுதான் சொல்லும் பைபிள். அது மாதிரி சுவிசேஷம்ங்கிறது ஒரே சுவிசேஷம் தான், ஆளாளுக்கு ஒரு சுவிசேஷம் கிடையாது. அப்ப அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நமக்கு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலேயே அது ரொம்ப தெளிவாக அது நமக்கு காட்டப்படுகிறது. இந்த சுவிசேஷம் மனுஷனால அல்ல, கடவுளாலேயே பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி பாக்குறோம். இது மனுஷன் கற்பனை பண்ணி உருவாக்கிக்கிட்டது அல்ல. அதனாலதான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம், நம்ம நம்பிக்கையோடு சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் வரலாறு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? வரலாறு தெரியலனா ஏதோ போறோம் வர, நம்ம நம்புறது எது உண்மையா பொய்யா அப்படிங்கறதே தெரியாம வாழ்றது. அப்போஸ்தலர்கள் போதித்து, கிறிஸ்துவர்கள் அதற்காக போராடி தன் உயிரையெல்லாம் கொடுத்து, அப்படி ஸ்தாபிக்கப்பட்ட சபை சத்திய கோட்பாடுகள்ல நம்ம இருக்கிறோம், அந்த தொடர்பு கிறிஸ்துவோடு இருக்குதுங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம பார்த்து தரோம். அப்ப இந்த இந்த சுவிசேஷம் மனுஷனால அல்ல, கடவுளாலேயே பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பவுல் மனித கற்பனையினால வரல. அப்போஸ்தலர்களே, அதாவது அந்த யூத கிறிஸ்துவர்கள் என்ன செய்தார்கள், இவர் அப்போஸ்தலரே கிடையாது, இவர் ஒரு போலி அப்போஸ்தலர், இவருக்கு கடவுளிடத்துல இருந்து வரவில்லை அப்படின்னு சொல்லி பொய்யை பரப்பி வைத்திருந்தாங்க இல்லைங்களா? அதுதான் நம்ம அப்படியே சொன்னோம். அப்போ சுவிசேஷங்கிறது ஒண்ணுதான். இந்த சுவிசேஷம் மனுஷனால் அல்ல, கடவுளாலேயே பவுலுக்கு வந்தது என்று சொல்லி பாக்குறோம். அதுக்கு ஆதாரத்தை மட்டும் இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு மீதிய நம்ம வருகிற இதுல பாக்குறோம். இதற்கு வரலாற்று சான்றுகள் நமக்கு இருக்குது இல்லைங்களா? பார்க்கலாம், ஒன்றொன்றா பார்க்கலாம். ஒரு சில காரியங்கள் வரலாற்று சான்று. இது பவுலுக்கு கடவுளால கொடுக்கப்பட்டது, தானாகவே ஏற்படுத்தி கொண்டது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிறது என்னன்னா, நம்ம வாசித்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? பவுல் ஒரு கடுமையான யூத மதத்திலிருந்து கடவுளுடைய கிருபையினாலே மீட்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு யூத மதவாதியாக, அது சட்டத்துக்கு ரொம்ப கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அவர் எருசலேமுக்கு போயிட்டு லெட்டர் வாங்குறாரு இல்லைங்களா? என்ன லெட்டர் வாங்குறாரு, தமஸ்குல யாராவது கிறிஸ்துவத்தை பின்பற்றவர்களை நான் பார்த்தா அவர்களை கட்டி இங்க தூக்கிட்டு வர எருசலேமுக்குன்னு சொல்லிட்டு லெட்டர், பிரதான ஆசிரியருடைய கருத்துல லெட்டர் வாங்கிட்டு தான் தமஸ்குவை நோக்கி கொண்டு இருக்கிறார். அங்கதான் இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார், அவருக்கு கண் போக்கடிக்கப்படுகிறது என்று சொல்லி பாக்குறோம். இதெல்லாம் அங்க நடந்தது நம்ம வாசிப்பிலேயே கேட்டோம். அப்போ பவுல் ஒரு கடுமையான யூத மதத்திலிருந்து கடவுளுடைய கிருபையினாலே மீட்கப்பட்டார் என்று சொல்லி பாக்குறோம். பவுல் மனிதர்களின் போதனையால் சத்தியத்தினுடைய அறிவை தர எருசலேமுக்கு போகல. அவர் எங்க போனார்னு கேட்டீங்கன்னா அரேபியாவுக்கு போனார் என்று சொல்லி நமக்கு கலாத்தியாவில சொல்லப்படுகிறத, அதாவது கலாத்திய நிருபத்துல சொல்லப்படுகிறத பார்க்கலாம். கலாத்திய நிருபம் எடுத்துக்கோங்க, அதுலதான் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த கனெக்ட் ரொம்ப முக்கியம். அந்த நம்ம வாசிச்ச அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு இதுக்கும் கனெக்ட் இருக்கு. கலாத்தியர்ல 1ஆம் அதிகாரம் 11 17 வரைக்கும் இருக்கிற வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து
தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர்களானவர்களிடத்துல எருசலேமுக்கு போகாமலும் அரபு தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் என்று சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ பவுல ஆண்டவர் சந்தித்ததற்கு அப்புறம் அவர் அங்க போயிடுறாரு. அனனியா வந்து பாக்குறாரு, அவருக்கு கண்ணெல்லாம் தெரியுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் அரபு தேசத்துக்கு போகிறாருன்னு சொல்லி பாருங்க. அங்க போய் என்ன நடந்தது, அரபு தேசத்துல அவருக்கு என்ன காட்டப்பட்டதுங்கிறதெல்லாம் வேதம் நமக்கு ஒன்றுமே சொல்லவில்லை இல்லைங்களா, அது வேதத்திலேயே இல்ல. அப்ப அங்க போய் பவுல் என்ன செய்திருக்கலாம், தேவனோடு கூட இந்த காரியத்தை அவர் பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஏன்னா நேரடியாக இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாக அழைக்கப்படுகிறவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். பவுல் நேரடியாக அழைக்கப்படவில்லை என்று நினைத்தாங்க. ஆனா நமக்கு வேதம் தெளிவா சொல்லுது பாத்தீங்கன்னா, அதைத்தான் அவர் விளக்கப்படுத்துறாரு. அவர் வழியிலே வருகிற பொழுது கடவுள் சந்தித்தார் என்று இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்ததை, நேரடியாக சந்தித்து ஊழியத்திற்கு அழைத்ததை அவர் விளக்கப்படுத்துறாரு. கலாத்திய நாட்டு சபைக்கு அங்க விளக்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதான் நம்ம பாக்குறோம். அப்படி விளக்கப்படுத்துகிற பொழுது இதெல்லாம் சொல்றாரு. அப்ப நான் மாமிசத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணல. எனக்கு முன்னே அப்போஸ்தலனானவரிடத்துல நான் எருசலேமுக்கும் போகல. நான் அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கூருக்கு திரும்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. அப்போ இவர் புறஜாதியார்களுக்கு அப்போஸ்தலராக இருக்கும்படி தேவனால் நேரடியாக அழைக்கப்பட்டு தேவனிடத்துல வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி அங்க அவரு சொல்லிக்கிட்டு இருக்கார் கலாத்திய நாட்டு சபைக்கு. அவங்க அப்போஸ்தலர் அல்லன்னு பொய்ய பரப்பி வச்சிருந்தாங்க இல்லையா, அதை தெளிவுபடுத்துறார். முதல்ல அதை தெளிவுபடுத்தா இது ஒரு முதல் காரணமாக நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அந்த நற்செய்தி மனுஷனால் அல்ல கடவுளாலேயே பவுலுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்கு முதல் ஆதாரமாக இதை நம்ம பாக்குறோம். ஏன்னா அவர் எருசலேம்ல போய் அப்போஸ்தலர்கள் சொல்லி கொடுத்து வரல. அது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்கள் ஏதோ ஒன்றை சொல்லி இவர் கத்துக்கொண்டு வரவில்லை. இது தேவனாலேயே அவருக்கு கொடுத்த வெளிப்பாடு என்று சொல்லி பாக்குறோம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்போஸ்தலர் காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்பத்த காலத்தோட பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. நம்ம ஏற்கனவே அதை பத்தி எல்லாம் டீச் பண்ணிருக்கோம். அப்ப இவர் நேரடியாக அதை பெற்றுக்கிறார். அதான் இங்க சொல்லப்பட்டு நான் எருசலேமுக்கு போகல, அரபுக்கு போனேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் இந்த கற்றுக்கொண்ட அந்த சத்தியம் மனுஷன் மூலமாக வந்தது அல்ல, அது கடவுளே கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் சரிங்களா. நாம் விசுவாசிக்கிற அந்த மேன்மையான சத்தியம் சரிங்களா, அது கடவுளால் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது காரியம், இரண்டாவது ஆதாரமா நம்ம எடுக்கிறது பாருங்க, 1ஆம் அதிகாரத்திலே 18-19 வசனங்களை பாருங்க. கலாத்தியர் 1:18-19. 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகி யாக்கோபை தவிர அப்போஸ்தலர் வேறொருவரையும் நான் காணவில்லை என்று சொல்லி சொல்றார். இப்ப பாருங்க, பவுல் எருசலேமுக்கு சென்றது உண்மையாக இருந்த போதிலும் அவர் 3 வருடங்களுக்கு பிறகு அங்க போய் 15 நாள் மட்டும்தான் அங்க இருந்ததாக நமக்கு சொல்றாரு. எப்ப 3 வருஷங்களுக்கு அப்புறம் தான் அவர் அங்க போயே இருக்கிறார் என்று சொல்லி நான் பாக்குறேன். இங்க ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், அதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. என்னன்னா, நம்ம ஏற்கனவே வாசிச்சோம் அப்போஸ்தலர்ல 9ஆம் அதிகாரத்துல அவருக்கு கண் அந்த மாதிரி போய் ஆண்டவர் அவரை அழைச்சதுக்கு அப்புறம், அது சரியானதுக்கு அப்புறம் அங்க நீங்க பாத்தீங்கன்னா தமஸ்குல பிரசங்கம் பண்ணதாக நீங்க பார்க்க முடியும். அது அவர் பிரசங்கம் பண்றாரு. 3 வருடத்துக்கு அப்புறம் தான் எங்க போறாரு, எருசலேமுக்கு போகிறார். அது வரைக்கும் பிரசங்கம் பண்றாரு. இந்த 3 வருடங்க அப்புறம் ஏன் அங்க போறாரு அப்படின்னா, அது வரைக்கும் எருசலேம் போகிற வரைக்கும் சபை அமைப்பை பற்றியே பவுலுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? சபை அப்போஸ்தலர்களால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற எருசலேம்ல இப்படி ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறதே பவுலுக்கு தெரியாது. பவுல் அழைக்கப்பட்டவனே அவர் பாட்டுக்கு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் தான் அவர் போறாரு. கடவுள் சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னா எருசலேமுக்கு போறாரு. எருசலேமுக்கு போனா அங்க இன்னும் பெரிய சிக்கல் என்னன்னா, இவர் இங்கேயும் நம்மள கொல்றதுக்கு தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அவர் ஏற்கனவே கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தினதுனால உள்ள விடமானங்கிறாங்க, பயப்படுறாங்க. இவர் ஏதோ தந்திரமா வந்திருக்கிறாரோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் பர்னபா அதையெல்லாம் கொண்டு போய் அப்போஸ்தலர்கிட்ட அவரை பத்தி விவரிச்சு சொல்லி அவர் வழியில சந்திச்சு எல்லாம் சொல்லி சபையில ஐக்கியப்படுறாரு.
அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் சபையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது ஒரு ஆதாரமா கொடுக்குறேன், இதுக்கு அதோட சம்மந்தம் இல்லைன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக உதவும். அதுக்கப்புறம் அவர் போக்கும் வருத்தமா இருந்தார். அப்போஸ்தலருடைய கட்டுப்பாட்டு, அதாவது மெயினா இருந்த அவங்களுக்கு கீழே இவர் அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எவ்வளவு காலங்களுக்குன்னா 14 வருடங்கள் இல்லைங்களா? 14 வருடங்கள் அவர் அந்த கட்டுப்பாட்டுல, அதாவது எப்பவுமே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் தன்னை இணைத்து கொண்டார். இவர் அந்த எருசலேமுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் அந்தியோக்கியாவுல 14 வருஷம் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அந்தியோக்கியா சபையில மற்ற மூப்பர்களோடு இணைந்து அவர் 14 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவரை மிஷினரி பயணத்திற்காக, கடவுள் அழைத்த நோக்கத்துக்காக பர்னபாவையும் பவுலையும் வேறு குறித்து அனுப்பி இருக்கிறாங்க. ஆக உடனடியா எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம ஓடி போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதாவது அந்த வெளிப்பாடு கிடைத்து கொண்டிருந்த காலத்திலேயே பவுல் தன்னை சபைக்கு கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார் என்று சொல்லி பாக்குறோம். தெரியாத பொழுது, சபை பற்றி தெரியாத பொழுது அவரு சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டார். தெரிந்ததுக்கு அப்புறம் அங்க போய் ஐக்கியப்பட்டு தொடர்ந்து அந்தியோக்கியா சபையில மற்ற மூப்பர்களோடு இணைந்து கொண்டு, மூப்பர்கள் 2-3 பேர் இருப்பாங்க, ஊழியக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களோடு ஒன்றா இருந்து பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது கடவுள் அவரை பிரித்த பொழுதுதான், பர்னபாவையும் பவுலையும் பிரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க சபை சாதிக்க போறாங்க. இது ஒரு உதாரணம். சரி, ஏன் அப்படின்னா நான் இதை சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்போ முதல் காரணம் நம்ம பார்த்துட்டோம். யூத மதத்திலிருந்து கடுமையாக இருந்த பவுல் கர்த்தருடைய கிருபையினால மீட்கப்பட்டார்னு சொல்லி பாக்குறோம். அப்படி மீட்கப்பட்டவர் எருசலேமுக்கு உடனடியாக போகல, அவர் அரபு தேசத்துக்கு போனார் என்று சொல்லி சொல்லுகிறது. ஆகவே மனுஷன் மூலமாய் அவர் அதை கற்றுக்கொண்டு போதிக்கவில்லை. அதுக்கு முன்னாடி 3 வருஷ காலத்துக்கு அவர் போதனை செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாட்டுல இருந்து போதனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சபைகள்லாம் கிடையாது, சபை சாபிக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து விசுவாசித்து மனந்திருக்கும் பொழுது ரட்சிப்புங்கிற அந்த காரியங்களை தெளிவா பிரசங்கப்படுத்திக்கிட்டு வர்றாரு. சபைக்கு போகணும் அதெல்லாம் அமைப்பை பத்தியே பவுலுக்கு தெரியாது. இப்ப 2வது நம்ம பார்த்தது, பவுல் எருசலேமுக்கு போனாரு. 3 வருடங்களுக்கு பிறகு அங்க போய் 15 நாள் மட்டும் தங்கினாருன்னு சொல்லி நமக்கு 18-19 சொல்லுகிறது. அங்க இருந்த நான் பிரச்சனையை சொன்னேன். அடுத்து அப்ப என்ன, அங்க வெறும் 15 நாள் தான் தங்கி இருந்திருக்கிறார் இல்லைங்களா? கத்துக்கல, ஏற்கனவே அவர் கத்துக்கொண்டு இருக்கிறார், கடவுளிடத்துல இருந்து பெற்றுக்கிறார். 3வது காரணமா நம்ம பாக்குறது, இன்னொரு 3 காரணம் நமக்கு 6 ஆயிடுச்சு. 3 காரணம் பார்த்து 5 காரணம் மொத்தம் 2 பார்த்துட்டோம், இன்னும் 3 பார்த்து முடிச்சிடும். இப்ப பாருங்க, 3வதா நம்ம பாக்குறது என்னன்னா, பாருங்க வசனம் சொல்லுகிறது 21 இருந்து 24 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 21 24 வரைக்கும். பின்பு சீரியா சிசிலியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாய் இருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன் என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப அங்க இருக்கிறவங்க, எருசலேம் தலைமையிடம், அங்க இருக்க அந்த யூத தேசத்துல இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் முகமே தெரியாதவரா இவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க. 3வது நம்ம இதுல இருந்து பாக்குறதுன்னா, எருசலேமை விட்டு தூரத்தில் இருக்கிற சீரியா மற்றும் சிசிலியா என்னங்கிற அந்த பகுதியில போய் அங்கிருந்து 14 ஆண்டுகள் அவர் நற்செய்தியை பிரசங்கித்து வருகிறார்னு சொல்லி பாக்குறோம். அதான் அங்கதான் அந்தியோக்கியா இருக்குது, மேலதான் தர்சு பட்டணம் இருக்குது, அங்கதான் சீரியாவிலதான் தர்சு பட்டணம் இருக்கு சரிங்களா? அங்கதான் அவர் 14 வருடங்கள் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். மத்த மூப்பரோடலாம் இணைஞ்சு அவர் பணியாற்றிக்கிட்டு வர்றாரு. இது நான் நல்லா மனசுல வச்சு. இப்ப என்னன்னா, எருசலேமை விட்டு தூரத்துல இருந்த, ஏன்னா அதை மனுஷன் மூலமாய் பெற்றுக்கட்டு வரவில்லை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நற்செய்தி கடவுளால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற. வெறும் 15 நாள் தான் அங்க போயிருந்திருக்கிறாரு. 3 வருஷம் கழிச்சு எருசலேமுக்கு போய் ஒரு 15 நாள் இருந்துவிட்டு மறுபடியும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 14 ஆண்டுகளாக நற்செய்தியை பிரசங்கித்து வருகிறார் என்று சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? அங்கதான் இருந்திருக்கிறார் அந்தியோக்கியாவோட. அடுத்து 4வது நம்ம பாக்குறது என்னன்னா, 2ஆம் அதிகாரத்திலேயே 7-9 வசனம் பாருங்க. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி என்னையும்
பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்தியோக்கியா ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து சொல்லி இல்லைங்களா. அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா, நாலாவதா அவர் எருசலேமுக்கு சென்ற போது எருசலேமினுடைய தூண்களா இருந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் அவங்க எல்லாம் அவருக்கு எதையும் ஒன்னையும் சொல்லி கொடுக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். சொல்லி கொடுக்கல, அவருக்கு பவுலுக்கு சொல்லி கொடுக்கல. அதுக்கு மாறா அவருக்கு கொடுக்கப்பட்ட கடவுளுடைய கிருபையை கண்டு புறஜாதியாருக்கு அவர் சுவிசேஷம் செய்க, அதாவது நற்செய்தி அறிவிக்கிறத கண்டு அதை அங்கீகரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது கடவுளால் வந்தது அப்படிங்கிறத அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள், அதாவது அப்போஸ்தலர்னா பேதுரு, யோவான்லாம் அப்போஸ்தலர், யாக்கோபு இயேசுவினுடைய சகோதரர். அவர் அங்கிருந்த சபையில முக்கியமானவரா இருந்தபடினால அவரை அப்போஸ்தலர் என்று சொல்லி வேதம் அழைக்கிறார். இப்ப பாருங்க, அவர்கள் அங்கீகரித்தார்கள், சொல்லிக் கொடுக்கல. இந்த சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோன்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். இது கடவுளிடத்திலிருந்து வந்த நற்செய்தி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது கடைசியா ஒண்ணு பார்த்து முடிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 19-20 வசனம் பாருங்க. 19-20 வருஷம். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்றப்பா. அப்ப எருசலேம்ல தூண்களா, அங்க தூண்கள் மாதிரி இருந்த அவர்களிடத்திலிருந்து எது ஒன்றையும் அவர் பெற்றுக்காம தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் பேதுருவை கடிந்து கொள்ளுகிறதான் பாக்குறோம். அதுக்கு மேல இருக்கிற வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேதுரு மாய்மாலம் பண்ணி இருப்பாரு இல்லைங்களா. அதுதான் அந்த கடிந்துகிட்டு தான் அந்த வசனம் பேசுறாரு. நீங்க வீட்டுல போய் வாசிங்கன்னா தெரியும். ஆசிக்கு சொன்ன 6 அதிகாரங்களையும் நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு நான் சொல்ல வரதெல்லாம் புரிஞ்சிருக்கும் சரிங்களா. மாய்மாலம், பேதுரு மாய்மாலம் பண்ணுகிறதெல்லாம் பார்க்க முடியும் சரிங்களா. அதை கண்டிச்சுதான் அவர் பேசிக்கிட்டு வர்றாரு. அப்படி பேசிக்கிட்டு வந்துதான் இந்த காரியத்தை சொல்றாரு பாருங்க. 11ஆம் வசனத்துல இருக்குது, அது 2ஆம் அதிகாரம் 11 இருக்கு. மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்த போது அவன் மேல் குற்றம் சுமத்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படி எனில், யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருவதற்கு முன்னே அவன் புறஜாதிகளுடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதனும் அவனோடு கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டார். இதெல்லாம் பாருங்க. இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால் அப்படின்னு சொல்றார், கடிந்து கொள்றார். அதாவது முக்கியமான அப்போஸ்தலர் தூணா இருக்கிற பேதுருவையே சத்தியத்தின் நிமித்தம் அங்க கடிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி பாக்குறப்ப 5ஆவதா நம்ம எடுத்துக்கிட்டது இது கர்த்தரால் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷம் என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதனால என்னன்னா, நாம் நம்புகிறதும் நாம் அறிக்கையிடுகிறதும் நாம் விசுவாசிக்கிறதுமான இந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்புங்கிற போதனை மனிதர்களாலேயோ ஏதோ சீர்திருத்தவாதிகளால ஏற்பட்டு விட்டதுன்னு நினைச்சிடக்கூடாது இல்லைங்களா. இது தேவனாலே ஏற்படுத்தப்பட்டு அது கரைவடிந்து போய் கிடக்கிற அந்த காரியங்கள்ல இருந்து மறுபடியுமாக வரலாற்றுல சீர்திருத்தவாதிகளை கொண்டு அதை மறுபடியும் அதை வெளியே கொண்டுட்டு வந்தாரு கடவுள் இல்லைங்களா. அதனால நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இது சீர்திருத்தவாதிகளுடைய போதனை அப்படின்னு சொல்லி. இல்ல, இது வேதத்துல இருக்கிற போதனை. வேதத்துல இருக்கிறதை மறைக்கிற பொழுது கடவுள் அவ்வப்போது மனிதர்களை எழுப்பி அதை வெளியே கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்படிதான் வரலாற்றுலயும் 16ஆம் நூற்றாண்டுல நடந்திருக்கு. அப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு என்று சொல்லுகிற பொழுது அது நாமாய் கற்பனை பண்ணி உருவாக்கி கொண்டதோ இல்ல
இது இந்த சபை மட்டும் போதிக்கிற ஒரு போதனை என்றோ நினைச்சிடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு போதனை, நமக்கு ஒரு போதனை, நீங்க உங்க காரியம் பாருங்க, நான் என் காரியம் பாருங்கன்னு சொல்றதுக்கு இல்ல. இது வேதத்தில் இருக்கிற போதனை. இதைத்தான் பவுல் சொல்றார். ஏன் பேதுரு மாயம் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதர்களைத்தான் ரொம்ப மெயினா இருந்தது. இப்பதான் எல்லாம் மாற்றம் அடைந்து வந்து கொண்டு இருக்கிறது. அதனால சில பதட்டங்களும் இப்பதான் ஒரு மாற்றம், சபையெல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது. அதாவது ஆரம்ப காலம். ஆகவே ரொம்ப சில சிக்கல்கள் இருந்துச்சு. அதனால அவர் அப்படி பண்ணாரு. அதுக்காக பேதுரு தப்பானவர் அல்ல. அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஆரம்ப காலங்கிறதுனால ரொம்ப ஒரு சில சிக்கல்கள் இருந்துச்சு. அவர்கள் யூதர்களாக இருந்தபடியினால, புறஜாதியர்களை யூதர்கள் வெறுக்கிறபடியினால சில சிக்கல்கள் இருந்தது அது ஆரம்ப காலகட்டத்தில், இல்லைங்களா? ஆனா அதே பேதுரு தான் பவுலை குறித்து புகழ்ந்து எழுதியிருப்பார். இவர் கடிந்து சொல்றாரு, கடிந்து கொள்றத பாக்குறோம். ஆனா பேதுரு தன்னுடைய நிருபத்துல பவுலை குறித்து புகழ்ந்து எழுதியிருப்பார். நம்முடைய சகோதரனாகிய பவுல் சொல்லுகிற விஷயங்கள்ல சிலதை அறிகிறதற்கு அரிதாயும் இதா இருக்கும். மத்த வேதத்தை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வராதபடி கொன்றை புரட்டாது இருப்பார்களாகன்னு சொல்லி பேதுரு சொல்றார். அப்போ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம பாக்குற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அந்த 2 அதிகாரத்தை மட்டும் நம்ம பார்த்திருக்கிறோம். 2 அதிகாரத்துல நம்ம பார்த்தது என்னன்னா, இந்த சத்தியத்தினுடைய ஆரம்பம், ஒரு தோற்றம், இல்லைங்களா? நம்ம பாக்குற விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகுதல்ங்கிறடைய அந்த சத்தியத்தினுடைய ஆரம்பத்தை குறித்து நம்ம 2 அதிகாரங்களும் சொல்லுகிறது. அதாவது இந்த கோட்பாடு மனிதன்ல இருந்து வந்தது அல்ல, கடவுளிடமிருந்து தோன்றி வெளிப்பட்டது என்று சொல்லி பாக்குறோம். ஒரே ஒரு நற்செய்தி தான் இருக்கிறது. அது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு மனிதனுக்கு வருகிற மீட்பாக இருக்கிறது, இல்லைங்களா? அந்த சபக்காரங்களுக்கு அந்த மாதிரி போதனை, இந்த சபக்கார அதெல்லாம் இல்ல, ஒரே நற்செய்தி. அதனாலதான் பாக்குறோம். அதுக்கு காரணம் அது கடவுளிடத்துல இருந்து வந்ததுங்கிறதான் பவுல் விளக்கப்படுத்துறாரு. அதுக்குதான் 5 காரணங்களை நம்ம பார்த்திருக்கோம். சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவங்க இருந்த சத்தியத்தை தூக்கி பிடித்தார்கள். வரலாற்றுல தெரிஞ்சிருக்கணும், நமக்கு வேதத்துல தெரிஞ்சு அதைத்தான் அவங்க தூக்கி பிடிச்சாங்க. அதைத்தான் நாமளும் விசுவாசி வரோன்ற வரலாற்று அறிவு. சும்மா ஒரு மனுஷன் உருவாக்கின போதனை மாதிரி நினைச்சிடக்கூடாது. அது கடவுளிடத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறத நாம முதல்ல அறிஞ்சு அதை அனுபவிக்கணும். அப்பதான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும், இல்லைங்களா? ஜான் கால்வின், மார்ட்டின் லூதரோ, இல்லைங்களா, ஜான் பென்யன், ஜான் ஓவன், இவர்களெல்லாம் தானாய் உருவாக்கி ஒரு போதனையை கொடுக்கல. வேதத்தில் இருந்த போதனைக்காக வைராக்கியத்தோடு வாழ்ந்து வைராக்கியத்தோடு போதித்தவர். ஆகவே இது எப்படி போகுதுங்கிற வரலாற்று கணக்கு நமக்கு தேவை, இல்லைங்களா? அதனால ஒரே ஒரு சுவிசேஷம் தான் இருக்குது, இல்லைங்களா? அது மனுஷன் மூலமாய் உருவானது அல்ல. அதனால இத உடனே ஒரு பேர் வச்சு விடுறவர், இது இந்த சபக்காரங்க போதிச்சு தப்பான போதனை அப்படின்னு கிளப்பி விடுவாங்க. இது அப்பவே நடந்திருக்குது, இல்லைங்களா? வேதாகம காலங்கள்லயே இவ்வளவு சிக்கல்கள் இருந்தது. வரலாற்றுல இந்த மாதிரி போலிகளை எல்லாம் பிசாசு எழுப்பி எழுப்பி சத்தியத்துக்கு விரோதமாய் நடத்திக்கிட்டு வந்திருக்கிறான்னு சொல்லி நாம் பாக்குறோம். ஆனா மெய்யான சத்தியத்திற்காக வாழும்படி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தொடர்ந்து அதற்காக வாழ்ந்து உயிர் கொடுத்து, இல்லைங்களா, பெரிய காரியங்களை வைராக்கியத்தோடு நின்று வாழ்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் நாமும் இன்றைக்கு அப்படிப்பட்ட சத்தியங்களை பின்பற்றி நம்ம சந்தோஷத்தோடு நாம நம்புகிறது பொய்யலங்கிறது வேதத்திலிருந்து பார்த்து உறுதியோடு கூட போகணும். அப்ப ஒரே ஒரு நற்செய்தி தான். அந்த நற்செய்தி தலைவலியை பத்தி சொல்றதல்ல, இல்லைங்களா? நாம் யாவரும் பாவிகளாக இருக்கிறோம், நிர்கதிகை அற்றவர்களாக இருக்கிறோம், தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக இருக்கிறோம். நம்முடைய முதல் தரமான எந்த கிரியையும் தேவனுக்கு முன்பாக அழுக்கானதாகவும் கந்தையாகவும் இருக்கிறது. நம்மால் நம்மையாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது. ஆகவே தேவனுடைய அந்த கிருபை இரக்கத்தின்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்த்து உங்களுடைய பாவத்துக்காக மனம் வருந்தி அவரிடத்துல வந்தீர்களானா அவர் உங்களை மன்னிப்பார். ஆகவே அவரிடத்தில் வாருங்கள் சொல்லி கூப்பிடுறதுதான் சுவிசேஷம். அவரிடத்திலே உங்களுக்கு இரக்கம் உண்டு, அவரிடத்துல நீங்க வர வேண்டும் சொல்றதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்குங்கன்னு சொல்றது சுவிசேஷம் இல்ல, சரிங்களா? இயேசுவை நீங்க ஏத்துக்குங்க, ஏத்துக்க மாட்டீங்களா, கெஞ்சறது இல்ல சுவிசேஷம். இந்த மனிதனுடைய பாவிங்கிறத விளக்கப்படுத்து. அவன் தன் சுய கிரியினால கோடி கொட்டினாலும் அந்த மீட்பு கிடைக்க போறது இல்லை. இல்ல என்ன நம்மளுடைய அலங்காரங்களை மாற்றி கொண்டா கிடைக்க போறது இல்ல, அது தேவனுடைய கிருபையினாலே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான்
இந்த அதிகாரத்துல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். நற்செய்திங்கிறது ஒண்ணுதான், ஆளாளுக்கு ஒண்ணு அல்ல அப்படிங்கறத முதலாவது தெரிஞ்சுக்கணும். ஆகவே இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இனி மிச்சம் இருக்கிற அந்த 2 பகுதியும் அடுத்த வாரத்துல நாம் பார்த்து தொடர்ந்து நிருபத்துக்குள்ள போய் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சத்தியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தொடர்ந்து அதுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க.